இப்போ உனக்கு சாபம் கொடுக்கறேன். நான் பெத்த புள்ளைய இன்னைக்கு நீ என்கிட்டேந்து பிரிச்சுட்டல்ல, இதே மாதிரியே உன் அம்மா கிட்ட இருந்து உன்னையும் அந்த கடவுள் பிரிச்சிருவாரு. சோ எல்லா சீனியர்ஸும் உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்கொயரி பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. அன்னைக்கு அந்த கேசவனை பிடிச்சதுமே எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை வந்துருச்சு சார். ஒரே ராத்திரியில பிளான் பண்ணி மொத்த கல்யாண ஊர்வலத்தையும் கச்சிதமா பிடிச்சிங்களே. அது மட்டும் இல்லாம திறமையா போராடி எல்லாரையும் சுட்டு கொன்னீங்க. நான் ஒரு விஷயம் சொல்லுவா சார், உங்களோட அசிஸ்டண்டா நான் ஒர்க் பண்றதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் ருத்ர பிரதாப், இந்த டீம் உங்களோட ஆபரேஷன் லெவலை பத்தி நல்லா படிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. எல்லா விவரங்களையும் விசாரிச்சு அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்க ஆபரேஷனை பத்தி ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்காங்க. நீங்க இன்ஃபார்ம் பண்ணாம ஆரம்பிச்ச இந்த மிஷன் தப்பான ஆலோசனையில நடந்து உங்களுக்கு தோல்வியை கொடுத்திருக்குங்கிறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, சீனியர்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுங்கிற நினைப்பே உங்களுக்கு இல்லங்கிறதா. உங்க மனசுல பட்டதை நீங்க செய்றீங்க, வரம்பு மீறி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மிஷன்ல இருக்கிற விதிமுறைகளை கடைபிடிக்கிறது இல்ல. உங்களோட இந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட் மேலேயே பழிய போடுறீங்க. இது உங்களுக்கே நல்லா தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நடத்துற இந்த ஆபரேஷன் கம்ப்ளீட் ஃபெயிலியர். இதுல அப்பாவி ஜனங்களும் இறந்து போயிருக்காங்க. நம்ம பிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸும் இறந்து போயிருக்காங்க. உங்களோட சாட்சியை இந்த கேஸ் சம்பந்தமா பேச வைக்க முடியுமா? சார், நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இத பாருங்க மேஜர், பிஎஸ்டி சார்பா உங்களுக்கு 4 நாள் நாங்க அவகாசம் கொடுக்கிறோம். இந்த ஆபரேஷனை நடத்துனது சரிங்கிறத நீங்க எப்படி நிரூபிப்பீங்களோ அது உங்களுடைய பாடு. எங்களுக்கு வந்த ரிப்போர்ட் படி உங்களுடைய பர்சனல் லைஃபுக்காக நீங்க ரிவெஞ்ச் எடுத்திருக்கீங்க. அதனால எங்களுக்கு வந்த ரிப்போர்ட் தப்புங்கிறத நீங்க எப்படியாவது நிரூபிச்சாகணும் மிஸ்டர் ருத்ரா. நடந்த ஆயுத கடத்தலுக்கும் ஜமீன்தாருக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறத நீங்க நிரூபிச்சாதான் ஜமீன்தார் கல்யாணத்துக்கு வந்த ஆளுங்க மேல நீங்க நடத்தின தாக்குதல் சரிங்கிறத நாங்க ஒத்துக்குவோம். அது வரைக்கும் இது சக்சஸ்ஃபுல் மிஷன்ங்கிறத நாங்க ஒத்துக்க முடியாது. நீங்க நிரூபிக்கலன்னா இல்லைன்னா எண்ணி 5வது நாள் உங்களோட ரேங்க் பறிக்கப்படும் மேஜர். உங்களால பிஎஸ்டியில் வேலை பார்க்க முடியாது. பிஎஸ்டில இருந்து எடுக்கிறது மட்டும் இல்ல, உங்களை கோர்ட் மார்ஷல்ல ஒப்படைச்சிருவோம் சார். தட்ஸ் ஆல் மேஜர். இதுல அப்பாவி ஜனங்களும் இறந்து போயிருக்காங்க. நம்ம பிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸும் இறந்து போயிருக்காங்க. உங்களோட சாட்சியை இந்த கேஸ் சம்பந்தமா பேச வைக்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நடத்துற இந்த ஆபரேஷன் கம்ப்ளீட் ஃபெயிலியர். பிஎஸ்டி சார்பா உங்களுக்கு 4 நாள் நாங்க அவகாசம் கொடுக்கிறோம். இந்த ஆபரேஷனை நடத்துறது சரிங்கிறத நீங்க எப்படி நிரூபிப்பீங்களோ அது உங்களுடைய பாடு. இல்லைன்னா எண்ணி 5வது நாள் உங்களோட ரேங்க் பறிக்கப்படும் மேஜர். உங்களால பிஎஸ்டியில் வேலை பார்க்க முடியாது. பிஎஸ்டில இருந்து எடுக்கிறது மட்டும் இல்ல, உங்களை கோர்ட் மார்ஷல்ல ஒப்படைச்சிருவோம். இதோ இந்த பொண்ணை பாருங்கம்மா.
சர்வ லட்சணமும் பொருந்திய பொண்ணு இவ. லக்ஷ்மி கடாட்சமும் இருக்கு. உங்க பையன் சமீருக்கு ஏத்த பொண்ணு எல்லா பொருத்தமும் இருக்கு. 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் அருமையா இருக்கும். சமீருக்கு இல்ல, என் பெரிய பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்கணுங்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். கவலைப்படாத. இப்ப நான் சொன்னது சும்மா ஒரு வார்த்தைக்கு தான். ஆனா காலப்போக்குல நிஜமாகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இன்னும் 1 வருஷத்துக்குள்ள நீ ஒரு குழந்தைக்கு அம்மாவாகலனா அப்படியே பொடிநடையா நடந்து உன் அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதுதான். வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன். டீயே வச்சுட்டு போ. எங்க வீட்ல இன்னொரு பையனும் இருக்கான் பண்டிதரே. பார்க்க போனா எனக்கும் அவன் புள்ள மாதிரி தான். அவனுக்காக தான் அடுத்த வாரத்துக்குள்ளேயே ஒரு நல்ல முகூர்த்தமா பாருங்கன்னு சொல்றேன். பையன் பேரு ருத்ரா. அவனை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணோட பேரு பார்வதி. அக்கா, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? அவருடைய அப்பாவை கொஞ்சம் கூட்டிட்டு வர்றீங்களா? நீயும் வந்துட்டியா பார்வதி? ரொம்ப சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. உனக்கு 100 வயசு தான். போ. உங்க 2 பேரு கல்யாணத்துக்கு தான் ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து சொல்லுங்கன்னு பண்டிதர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். நீயே வந்துட்ட. வாமா. பண்டிதரே, சொல்லுங்கம்மா. இவ தான் பார்வதி. இவ குடும்பத்தை பத்தி எல்லாம் அவ்வளவா எனக்கு தெரியாது. ஆனா பேர் பொறுத்தும் ரொம்ப நல்லா இருக்கு. என் மாமா குடும்பத்துக்கும் இவங்க குடும்பத்துக்கும் சம்பந்தம் நடக்க போகுது. அதனால இவங்க கல்யாணத்துக்கு ஒரு நல்ல முகூர்த்தமா குறிச்சு கொடுங்க. சும்மா அப்படியே எப்படிமா முகூர்த்தம் பார்க்க முடியும்? முகூர்த்த நாள் குறிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரோட ஜாதகத்தையும் நான் முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் முகூர்த்த நாளை குறிக்க முடியும். ஓஹோ, இவகிட்ட ஜாதகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலையே. இருக்கா மருமகளே? இந்த பொண்ணோட பிறந்த நாள் தெரியுமா? அதுவும் தெரியாது. ஆனா இவ ஜெய்ப்பூரை சேர்ந்தவ, அது மட்டும் எனக்கு தெரியும். பாத்திரம் தேய்க்கிறது, சமையல் பண்றது, அப்புறம் புகையில இருந்து வெளியில வர்றது, இந்த விஷயம் எல்லாம் நல்லா தெரியும். நான் வேற எதையும் மறக்கல இல்லம்மா. பாத்தியா உன்னோட அத்தை? இவங்க அத்தை இருக்காங்களே, கலாச்சாரத்துல முழுகி போனவங்களாம். அதனாலதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே வருங்கால புருஷன் வீட்டுல போய் தங்கிக்கன்னு அனுப்பி வச்சிருக்காங்க. ஏமா, உனக்கு உன்னோட பிறந்த நாள் ஞாபகம் இருக்கா? அது வந்து மார்ச் 2ஆம் தேதின்னு நினைக்கிறேன். சரி, மாப்பிள்ளையோட பிறந்த நாள்? ஜூலை மாசம் 31ஆம் தேதி. இத கூட நீ இன்னும் சரியா தெரிஞ்சு வச்சுக்கல. அற்புதமா, நல்ல ஜோடி பொருத்தம் தான். அந்த கடவுள் சரியான ஜோடியத்தான் சேர்த்து வைக்க போறாரு. பேர்ல கூட எவ்வளவு பொறுத்து இருக்குன்னு பாருங்க. ருத்ரா அப்புறம் பார்வதி. ஜோடிய பாராட்டி முடிச்சிட்டீங்கல்ல, இப்போ உங்க வேலையை ஆரம்பிக்கிறீங்களா பண்டிதரே? சரிங்க. பாருங்க. சரிங்க, சரி. கூடிய சீக்கிரத்திலேயே கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம் போல இருக்கு. அப்படியா? என்னைக்குன்னு சொல்லுங்க. 10 நாள் கழிச்சு நல்ல முகூர்த்தம் இருக்கு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உன் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தகவலை சொல்லி வர சொல்லிடு. உன் அத்தை கிட்டயே இத சொல்லி அவங்களையும் சீக்கிரமா வர சொல்லு. ஜெய்ப்பூர் இங்க பக்கத்துல தானே இருக்கு, சீக்கிரம் வந்துடலாம். ரொம்ப சந்தோஷம் பண்டிதரே. நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு. உங்களுக்கும் நிறைய வீட்டுக்கு போய் நாள் குறிக்க வேண்டிய வேலை இருக்கும் இல்லையா? சரிங்கம்மா. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் நீங்க தானே செய்யணும். ஆமாமா, ஆமா. சரிங்கம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க.